கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43வது அதிகாரம் 3வது வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க தண்ணீரை கடக்கும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. நீங்கள் அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பீர்கள். அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் பல காரியங்கள் உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், ஆறுகள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், அக்னி என்றால் நெருக்கங்கள். இப்படி நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 3வது வசனத்தை பாருங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்போ இரட்சகர் என்றால் நம்மளை விடுதலை ஆக்கினவர். அப்போ ரட்சிக்கிறேன்னு சொல்லல, ரட்சிப்பை கொடுத்தேன்னு சொல்லல, இரட்சகருமாய் இருக்கிற. அப்போ நம்மளை என்றென்றும் விடுதலை ஆக்குகிறவரா அவர் இருக்கிறாரு. நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று நீங்க காத்திருக்கிறீங்க, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு முன் போகிறார். உங்களுக்கு முன் சென்று உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், கோணலான வழிகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் தேவைப்படலாம். அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆயத்தப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பார்க்கிற சூழ்நிலை தற்காலிகமானது. இது உங்களுடைய முடிவல்ல. அவர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான வழிகளையும் அவர் சேவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வது வசனத்துல பாருங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்களோ உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு முன் சென்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தற்காலிகமான எல்லா நெருக்கமும், கோணலான வழிகளை எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன், நேர்படுத்துவேன், சீர்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 4வது வசனத்தை பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பாரு, மகிமையாய் உங்களை மறுரூபப்படுத்துவாரு. கர்த்தராகிய தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார். அததான் இதுல கொடுத்திருக்கு. பொக்கிஷங்கள் என்றால் நீங்க ஏதோ தங்கம், வைரம் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. இது ஆவிக்குரிய ரீதியில நாங்க பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உன்னதமான தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஒரு அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்வதற்கு அவர் உங்களை வழிநடத்துகிறார் இருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் முழுவதையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி பவுல் அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சகல திறமைகளையும் சகல தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். நம்ம இத பல வசனங்கள் மூலியமாக நம்ம பார்க்கிறோம்.
அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 15வது அதிகாரம் 18வது வசனம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றை சொல்ல நான் துணியவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் இருந்தார். எது நிமித்தமாக? ஆவியானவரின் பலத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தார் என்று இந்த வசனத்தின் மூலியமாக அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பட்சபாதம் அல்லாதவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு முன் செல்கிறவராய், நம்மை கைவிடாதவராய், நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களில் பல உன்னத அனுபவங்கள் இருக்கிறது. கண் திறக்கப்படுதல், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுதல், கர்த்தருடைய சத்தத்தை நம் காதுகள் வழியால் கேட்கப்படுகிறது, சொப்பனங்கள், தரிசனங்கள் என்று பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்க, நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்க, நீங்க இன்னைக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த ஆவிக்குரிய வரங்களினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. கடைசியாக 139வது சங்கீதம் 1 முதல் 10வது வசனம். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது இந்த வசனத்துல நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமா இருந்தார் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் நான் தங்கினாலும், அப்போ நம்முடைய ஆழத்துல, அந்தகாரத்துல, இருளுல அவர் போய் இருந்தா கூட அங்கேயும் கர்த்தருடைய கை அவரை நடத்தும், அவருடைய வலது கரம் அவரை பிடிக்கும் என்று விசுவாசத்தில் அவர் சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரியமானவர்களே விசுவாசத்தில் தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அற்புதம் வேண்டுமா? நீங்க விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா? நீங்க விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக, எல்லாவற்றிற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்து விட்டார். இதை விட என்ன வேண்டும் நமக்கு? நம்ம இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம சாதாரண பிள்ளைகள் அல்ல, நாம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இதை உணர்ந்து நடக்க வேண்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். சோர்ந்திருந்த காலம் போதும், துவண்டிருந்த காலம் போதும், என்னால எதுவுமே முடியல அப்படின்னு இருக்கட்டும், உங்களால முடியாததா, ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களால எல்லாமே செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில தடையாவே இருக்குதா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக எங்களோடு இருக்கிற அப்பா நீர், ஆண்டவரே, அப்பா நீர் ஒரு விசை கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விலையேற பெற்ற உம்முடைய திரு ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை காத்து கொள்கிறவர், நீர் பரிசுத்தர், நீர் பரலோக ராஜா. ஒரு மனதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் தாமே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணனான வழிகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உடைய வல்லமையுள்ள கரத்தினால் அவைகளை செவ்வையாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒளிபீடத்தில் இருக்கிற புதியல்களை உனக்கு கொடுப்பேன் என்று அப்பா நீங்க சொன்னதுபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகளால் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்க. இந்த காலை வேளையில அப்பா பிறருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் முது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் முன் நீர் சென்று ஆண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவரே இருக்கும் பொழுது நீர் எங்களோடு இருந்து அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான வழிகளையும் செவ்வாய்ப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.